தெற்கு தொகுதியினுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தில் பங்கெடுத்து உரையாற்றியிருக்கின்ற பேரன்பிற்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பேரன்பிற்குரிய அண்ணன் திரு பத்மநாபன் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பெருமக்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே, மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்களே, பூத் கமிட்டியினுடைய நிர்வாக பெருமக்களே, வருகை சிறப்பித்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறத்தாழ நம்முடைய தெற்கு தொகுதியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முதல் கட்ட பயணத்தை நாம் நாளையோடு நிறைவு செய்யக்கூடிய, நாளையோடு நிறைவு என்று சொன்னால் நம்முடைய அனைத்து வட்டங்களிலும் அனைத்து தெருக்களிலும் அனைத்து வீடுகளுக்கும் நேரிலே நடந்து சென்று வாக்காளரை சந்தித்து ஆரத்தி எடுத்தவர்களிடம் ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய வாக்குகள் உதயசூரியனுக்கு என்பதை உறுதி செய்து வழங்கிய அந்த ஆசீர்வாதத்தோடு நாளை முதல் கட்ட பயணத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். அதுக்காக இதோட தேர்தல் பிரச்சாரம் முடிச்சாங்களான்னு எதிர்பார்க்க வேண்டாம். மீண்டும் இரண்டாவது முறையாக அனைத்து வட்டங்களுக்கும் நாம் வருகை தந்து வாக்காளரை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பங்கெடுக்க இருக்கின்றோம். பொதுவாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் ஒரு தொகுதியில் கூட வெற்றி வாய்ப்பை பெற முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நம்முடைய கோவை மாநகராட்சிக்கு 8200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். சாலை வசதிகளாக இருக்கட்டும், சாக்கடை வசதிகளாக இருக்கட்டும், குடிநீர் திட்டங்களாக இருக்கட்டும், கட்டிடப் பணிகளாக இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக அனைத்து தேவைகளையும் 5 ஆண்டுகளில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். பல நேரங்களில் அந்த பத்மநாபன் கூட சொல்லுவார், ஏன்னா இந்த ரோடு மோசமா இருக்கு தம்பி, இந்த ரோடு மோசமா இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். அப்படி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட சாலைகளில் 760 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1706 கிலோமீட்டர் அளவிற்கு கோவை மாநகராட்சியில் இந்த 5 ஆண்டுகளில் சாலைகளை அமைத்து தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இப்படி அடிப்படை வசதிகளை நிறைவேற்றியதோடு நம்முடைய கோவையினுடைய அடையாளமாக செம்மொழி பூங்காவை அமைத்து திறந்து வைத்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். அதோடு மட்டுமல்லாது அவிநாசி சாலையில் ஜிடி நாயுடு மேம்பாலம் 1781 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டி முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள். மேற்கு புறவழிச்சாலை 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், பெரியார் அறிவுலகம் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மிக சிறப்பாக முடித்து தந்திருக்கின்றார்கள். இப்படியான வளர்ச்சி திட்டங்களை தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், நான் முதல்வர், தமிழ் புதல்வர், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம், தாய் மாணவர் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், அன்புச்சோலை திட்டம் என தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2000 உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல படிக்கின்ற உயர்கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கான தமிழ் புதல்வர் புதுமை பெண் திட்டத்தினுடைய ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என பல்வேறு வாக்குறுதிகளை தந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் தொடர்ந்திட 2026 சட்டமன்றத்தினுடைய பொதுத் தேர்தலில் கோவையில் 10க்கு 10 மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றது. அதில் கோவை தெற்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்ற பெருமையை நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உருவாக்கி தந்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைத்து, ஏற்கனவே 4-5 ஆண்டுகளாக உங்களோடு பழகிய ஒரு சகோதரனாக, உங்கள் இல்லத்தில் ஒருவனாக, உங்களில் ஒருவனாக இருந்து தெற்கு தொகுதிகளுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து வாக்களிப்பீர். உதயசூரியன் வெற்றி பெற செய்வீர். உதயசூரியன். நன்றி, வணக்கம்.